நம்ம பசங்க எல்லாம் ஒன்று சரி இந்த தடவை நாங்கள் போகலான்னு சொல்லிட்டு பிளான் போட்ட இடம் கேரளா. அதுக்கேற்ற மாதிரி வண்டி எடுத்து நாங்கள் ஸ்ட்ரைட்டாக பாட்டா போட்டு கிளம்பிட்டாங்க. ஃபஸ்ட்டாக நாங்கள் பார்த்துட்டோம் பரிக்கானல் ஃபால்ஸ். செம்மையாக இருந்து நீங்களே பாருங்கள். கோடி அருவி கொட்டுதே அது ஒரு வழியாக நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். நம்ம இருக்க ரெசார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசார்ட் தான் நம்ம தங்க போகிற ரெசார்ட். இந்த ஊருக்கு இந்த ரெசார்ட்டில் தான் நம்ம தங்க போகிறோம். நம்ம பசங்களாக இருக்காங்க. நம்ம போகலாம், மேலே போகலாம். நான் நிமிஷம் கூட ரொம்ப பெருசாகவே இருக்குது ரெசார்ட்டு. பார்க்கலாம். ஒரு ரெசார்ட் அப்படியே ரெண்டுக்கு எடுத்துருக்கோம். இந்த நம்ம தங்க போகிற ரெசார்ட்டு கூட ஹைட்ராப் ஸ்கூல் போயிட்டு ரெசார்டை ரொம்பவே ஹைட்டில் தான் ரூம் எடுத்துருக்கோம். நம்ம தங்க போற ரூம் இதுதான். அப்புறம் இன்னொரு ரூம். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணாரில் வந்து மதியம் சாப்பிட்டோம். நானும் திவா ப்ரோ ரவி போல இருக்கோம். ப்ரோ இங்கே பாருங்கள், சாப்பிட்டு அப்படியே வந்து ஒரு டீ குடிக்கலான்ட்டு டீ குடிச்சிருக்கோம். டீ வந்து நம்ம இடத்துல இங்கே டீ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக கட்டன் சாயா தான். கேரளாவில் ரூமில் இருக்கோம், மூணாரில் இருக்கோம். மூணாரில் ஏர்லி மார்னிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? எல்லா பசங்களும் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டுருக்காங்க. நானும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மெசேஜாக பண்ணிட்டேன். இதோ ஒருத்தர் செக்மெண்ட் இருக்காரு. இங்கே இந்த ரூம் போனால் இந்த ரூமில் நிறைய சோம்பேறி கேஸ் தான் இருக்காங்க. இவங்க தான். நெக்ஸ்ட் ரூம் போகலாம் வாங்க. நெக்ஸ்ட் ரூம் இந்த ரூமில் தலைவரத்து கிளம்பிட்டாரு. இந்த ரூமில் எல்லாரும் ஆல்மோஸ்ட் இந்த ரூம் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டாங்க. மார்னிங் பிக்கப் ஆகலாம். இங்கே மார்னிங் எப்படி இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் சேடு தாங்க. ஏன்னா இங்கே மழை ஃபுல்லாக மழை தான் இருக்குது. இது கொஞ்சம் மோசமாக இருக்குது. பரவாயில்ல. ஏன்னா இது வந்து ஜூலை டு ஆகஸ்ட் கேரளா மழை சீசனா. பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே நாங்கள் டேமுக்கு போகலான்னு ஏர்லி மார்னிங் நினச்சிட்டு நல்லா தான் இருக்குது. இதான் நாங்கள் இருக்க ரூமோட வியூ பாயிண்ட். வருஷம் போயிட்டு சும்மா ஈவினிங் எல்லாம் ஒன்று டேம் போகணும். அதுக்கப்புறம் ஜிப்லைனில் போனோம். சரி, நாங்கள் இப்போ ஜிப்பேவில் போக போகிறோம். நாங்கள் போகிற ஜிப்பே தான் உங்களுக்கு தெரியும். அந்த கார்னர் வந்து அந்த கார்னர் வீட்டில் தான் போனோம். ஜிப்பே போகலாம், ரெடியாக இருக்கும். ஓகே போகலாம் வாங்க. இந்த லைட்டாக பயமாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. ஜிப்பே போகிறோம். நான் போகிற ஜிப்பே பார்க்குறீங்களா? இதுதான் அந்த ஜிப்பே. அந்த எண்டு நாங்கள் போனோம். வாங்க போகலாம்.
சொர்க்கமே இளமையிலும் புதுமையடா அதை அனுபவிடா காலகாலமாக பெருசங்கடா ரொம்ப பழசுங்கடா நீ முன்னே முன்னே வாடா வாடா கலமலக்கிற பகலா நீ பரபரப்பர அகலா நீ அனல் அடிக்கிற புகழா நீ நகலின் நகலா நீ மணி அடிக்கிற முகலா நீ திணில் அடிக்கிற திகிலா நீ மனமலக்கிற அகிலா நீ முல்லா மலரா நீ அதுக்கப்புறம் ரிப்பல் வாட்டர் ஃபால்ஸ். இப்போ எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா மூணார் பக்கத்தில் ரிப் ப்ளே வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு நீங்கள் கூட வச்சுக்கலாம். என்ட்ரன்ஸில் பார்த்தா உங்களுக்கே தெரியும் அந்த பின்னாடி இருக்கா ஆர்ஐபி ரிப் ப்ளே வாட்டர் ஃபால்ஸ். அதாவது நீர் ஊற்று கீழே தான் இருக்குது. நீர் ஊற்று நம்ம பசங்களாம் ரெயின் கோட் போட்டு ரெடியாக வராங்க. நான் ரெயின் கோட் போட்டுருக்கேன். இவர் ரெயின் கோட் போட்டுருக்காரு. நம்ம இப்போ போக போகிறோம் கீழே தான். பொறுமையாக போகலாம். நேச்சர் சூப்பராக தான் இருக்கு இங்கே. இருக்கா பாருங்க ஃபுல்லாக அருவி தான். நான் ஒரு லுக்கு பார்க்கறது ரொம்ப சூப்பராக இருக்குது. லைக் மீன் கமான் கமான் கமான். அருவி ரொம்ப சூப்பராக இருக்குது. மரம் தெரியும் பாருங்க மூணாவது நாளாக சின்ன காணல ரூம் எடுத்து நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா மூணாவது நாளாக இனிக்கு பக்கத்தில் சின்ன காலம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஊர். இனிக்கு பக்கத்தில் சின்ன காலம். நேற்று எல்லா இடமும் சுற்றணும். எல்லாம் போயிட்டு வந்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்குன்னா சின்ன காலம் இருக்கோம். ரெசார்ட் எடுத்து இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக கட்டிருக்காங்க ரெசார்ட்டு. மலை மேலே இருக்குது இந்த இடம். அழகாக இருக்குது. இன்றைக்கி ஓரளவுக்கு மழை இல்லைன்னு நினைக்கிறேன். சைட்லலாம் வீடுங்க பார்த்தீங்கன்னா இப்போ பின்னாடி மழை சன்ரைஸ் ஆகுது. இதை நாங்கள் வந்து வைக்கல் நம்ம இருக்க ரெசார்ட் இதுதான். நம்ம இருக்க ரெசார்ட் இதுதான் இருக்குதுங்களா. நம்ம இருக்க ரெசார்ட் உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதான் மாதிரி நம்ம இருக்கிற ரெசார்ட்டுடைய ரிசப்ஷனே பக்காவாக இருக்குது. ரொம்ப ஆள் இருப்பாங்க. இது டைனிங் ஹால். பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் சாப்பிடலாம். இப்போ நம்ம போகிற இடம் பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம் கீழே நம்ம இருக்கிறது மேலே. வாங்க மேலே போகலாம். நேற்று எடுத்த ரெசார்ட்டோட இந்த ரெசார்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு ரூமு. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ தான் கேரளா இருக்குது. அடுத்த ரூம் போவாங்க. இது ஒரு ரூமு. காய் ஃபுட்டு பார்த்து இது ஒரு ரூமு. நான் நினச்சதோட ரூம் ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. எதுவுமே மேலே வச்சுருக்காங்க. செம்ம அழகாக இருங்க இந்த இடமே. இதில் பின்னாடி ஃபுல்லாக மலைஞ்சான். மலைக்கு பக்கம் பின்னாடி பார்த்தா தெரியும் உங்களுக்கு பார்த்தாரு. ரொம்ப அழகாக இருக்குது மக்களே. நான் ரெசார்ட்டில் ஒரு மேனேஜரை பார்த்தோம். அவர் பாட்டு பாரு அழகாக நீங்களே பாருங்கள். உன்னை காணாத
நான் என்று நான் இல்லையே விதையில்லாமல் வேறில்லையே நிஜமாகின்றவா கூட இதமல்ல சிதம் கேட்கும் கனா கூட சுகமல்ல நீ இல்லாமல் நான் இல்லையே உன்னை காணாமல் உன்னை காணாமல் உன்னை காணாமல் உன்னை காணாமல் கமதனிசானித பமகமதிகரிச உன்னை காணாது நான் இன்று நான் இல்லை விதையில்லாமல் நாங்க இப்ப எங்க போறோம்னா நாங்க ஜீப் ரைட் போவோம் தெரியல பாத்தீங்களா நாங்க ஜாலியா போவோம் அது மேல உட்காந்து இதான் எங்க ஸ்குவாடு டேய் வரா இதான் எங்க ஸ்குவாடு ஒரு வண்டிக்கு 7 பேர் சொல்லிருக்காங்க மொத்தம் 3 வண்டி அது ஃப்ரெண்ட் வண்டி தான் இங்க இருந்து ஒரு 6 டூரிஸ்ட் ஸ்பாட் நாங்க போறோம் அந்த 6 இடமே நல்லா எக்ஸைட்மெண்டா இருக்குன்னு சொல்லிருக்காங்க நம்ம அங்க போயிட்டு பாப்போம் ஓகேவா பாய் மக்களே மலையில இருந்து கீழே போனோம் செம்மையான வியூ பார்த்து சின்ன காரணம் தான் நாங்கள் ஒகேனக்கல் போயிட்டு இருக்கோம் வழியில் ஃபுல்லாக மவுண்டன் ஃபுல்லாக மேகம் தான் அது கீழே தெரிஞ்சு அது கீழே பசங்க இருக்கானுங்க ஃபுல்லாக மேகம் தான் ஃபுல்லாக மேகம் டச் அடிதோ கிளைமேட் பார்த்தா உங்களுக்கு தெரியும் செம்ம கிளைமேட் நீங்கள் மிஸ்ஸே பண்ணாதீங்க இதோ ரோட்டில் இருக்கேன் நடு ரோட்டில் ஃபுல்லாக மேகம் தான் செம்மையாக இருக்கு பாருங்க செம்ம கிளைமேட் இதோ நம்ம பசங்க வரீங்க பாருங்க அவனோட சொல்ல வரேன் பசங்க ஒன்று சேர்ந்து ரீல்ஸ் நீங்களே பாருங்க வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது குழு ரத்த வதிப்பு என் மாமனாருக்கு ரத்த வதிப்பு உச்சக்கல்ல முன்ன கள்ளப்பருப்பு ஃபீவர் வந்தா குடி சிறப்பு மைக்க புடி மகன செருப்பலாடி உள்ள டிஎஸ் பொடி மூலில ஏறிடுறாடி நான் இப்ப வரைக்கும் சுத்தின திறந்தா சோழ மாலை சுத்துறது நல்லா முக்கா காசி வாயிடோலே ரத்த வதிப்பு என் மாமனாருக்கு ரத்த வதிப்பு என் மாமியாருக்கு ரத்த வதிப்பு உச்சக்கல்ல முன்ன கள்ளப்பருப்பு ஃபீவர் வந்தா போனதுலேயே செம்மையான ஸ்பாட் தான் நான் இதான் சொல்லுவேன் எல்லாம் இயற்கை செடி மரத்தையும் நாங்கள் பார்த்தோம் அதை பற்றி எங்களுக்கு கைடும் சொன்னாங்க இப்போ எங்கே வந்திருக்கோம்னா கேரளாவில் பாம் ஃப்ரெஷ் ஸ்பைஸ் ஷாப் கார்டன் ஒன்று இருக்குது தெரியும் இப்போ அங்கே தான் போகிறோம் அதாவது எப்படின்னா ஏலக்காய் முந்திரி இந்த கிராம்பு அதுக்கப்புறம் திராட்சை இதெல்லாம் எப்படி விளைய வைக்கிறேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு டூர் கைட் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது கீழே ஒரு ரிவர் ஒன்று இருக்குது தான் அதையும் பார்க்கலாம் ஃபீஸ் வந்து இதுக்கு 100 ரூபாய் எவ்வளோ சொன்னாங்க எப்படி விளையுது விவசாய பொருட்கள் நம்ம பார்க்க போகிறோம் கைடு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வத்தலை ஒன்று சரி நாங்களும் நைட்டில் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சிக்கன் வத்தலை குண்டு பக்கத்தில் நாங்களே சமைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சிக்கன் கடை இங்கே வந்தோம் மனத்தில் பார்த்தீங்கன்னா கோழி வந்து நல்லா ப்ளே பண்ணிருக்கோம் சின்னஞ்சிறுக்குள்ள சொந்தம் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு மண்டபூரா தாங்காதான் பார்த்தீங்கன்னா தேனி பக்கத்தில் கம்பத்தில் இருக்கோம் நைட்டு நாங்களே சமைக்கலாம் சிக்கனு வித் நட்டு சில பசங்கள்லாம் பாருங்க இங்கே தான் இருக்கு சாப்பாடு
இல்லை ரொட்டீனாக நாங்கள் சாப்பாடு முடியாது நல்லா இருக்குது சரி நம்ம செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கு நம்ம சொல்லலாம். ஓகே பை பாய். மக்களே நம்ம ஒரு வீட்டுக்கு வந்துட்டாச்சு. எல்லாம் அவங்க திங்ஸ் எடுத்துட்டு பேக் பண்ணுறாங்க. தெரியும் இதுதான் நம்ம தலை போஸ்ட் தலை எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம் சேஃபாக. சென்னை வந்தாச்சு. ரசலகுண்டு பக்கத்தில் நாங்களே சமைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சிக்கன் கடைக்கு வந்தோம். மனத்தில் பார்த்தா கோழி வந்து ப்ளே பண்ணிருக்கோம். தெரியும் சின்னஞ்சிறுக்குள்ள சொந்தம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயிருக்கு. பூரா தாண்டாதான்